ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிடிஜி கேமிங். இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 4. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டிருப்போம். பார்ட் 1 இல்லை, கிராணி சாப்டர் 4. லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. இன்னைக்கு என்னெல்லாம் சம்பவம் நடக்க போதோ பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய அட்டம்ஸ் பண்ணனால இங்கே தான் ஓல்டு கீ இருக்கும். கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓல்டு கீ இருந்தால் தான் இந்த ரூம்லேருந்து வெளியே வர முடியும். இதுக்குள்ளே போகலாம். அடடா, ஃபர்ஸ்ட்லேயே கிராணியா? என்ன கைஸ் இந்த கிராணி இப்படி பண்ணுறா? ஐயோ கைஸ், நம்ம மைண்ட் கிராஃப்ட்லாம் போட்டிருப்போம். மறக்காமல் அந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோக்கெலாம் லைக் போடுங்க. அப்புறமா மைண்ட் கிராஃப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் நாங்களுக்கு போடுவோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ இங்கே ரஸ்டி சீசர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது யூஸ் ஆகும். மேலே போவோம். அடடா, யாரா இவன்? அட நாகமண்டை. இவனுக்கு நம்ம பேர் நாகமண்டைன்னு வச்சுருக்கோம். இவன் மண்டை பக்கத்துக்கு பாம்பு மாதிரியே இருக்குது. இவன் நடக்கும்போது பாம்பு சத்தம் வரும், ஸ்ன்னு வரும் கைஸ். மறக்காமல் இல்லை, பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கிறது. என்னடா இவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணின்னு கேட்டுக்கிறான்னு சொல்லாதீங்க. பண்ணி விடுங்க கைஸ். அதுனா ஒரு 5 செகண்ட் ஆகுமா பண்ணுறதுக்கு? சரி, இந்த நாகமண்டை நம்மளை ஃபஸ்ட்டில் அச்சு விட்டான். இதுக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த கிராணி பார்த்தீங்களா, உசாராக ரூம் என்ட்ரியிலே ட்ராப் போட்டு வச்சுருக்கான். என்ன மாதிரி அறிவு இந்த கிராணிக்கு! ஆனால் நம்மளோட அறிவோட கிராணிக்கு ஒன்றும் அறிவு இல்லை. அங்கே பார்த்தீங்களா, யாரா அந்த ஸ்லெண்டரினா? நந்து நிற்கிறா. தீன் முன்னாடி தான் நிற்பா. இது என்னடா இது? நந்து நிற்கிறா. என்ன மாதிரி அற்புதம்! இந்த மாதிரி காட்சி இந்த வீடியோ மூலம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது எப்படி சொல்கிறது, கேமு கூட இல்லை. ஸ்லெண்டரினா நந்து வர கேம் கூட இல்லை. இது சாதாரண கிராணி கேமு. அதில் ஸ்லெண்டரினா நந்து வருதுன்னா ஒரு அதிசயம் தானே? ஆமாம், அதிசயம்தான். ஹேமர் கிடச்சிருக்கு. ஹேமர் வச்சு என்ன பண்ண போகிறோம் தெரியவில்லை. மேலே இருக்குது, போய் ஓப்பன் பண்ணலாம். இப்படி தான் சொல்லுவான். என்ன பண்ணுறோன்னு தெரியல. அடடா, இந்த மொட்டையை நம்மளை பார்த்துட்டானே அப்படிக்கா வரான். அடங்கொய்யால மொட்டையனோ நான் தான், வேட்டையனோ நான் தானே. அந்த மொட்டையை எப்படிக்கா நிற்கிறான். நீ வேட்டையனோ இல்லை, மொட்டையனோ இல்லைடா. நீ சரியான சொட்டைக்கு பிறந்த மொட்டையாண்டா. சொட்டைக்கு பிறந்த மொட்டையும் இல்லை, ஏதோ அச்சுவிட்டான் நம்மளுக்கு ஃப்ளோவில். இந்த ஒரு ஃப்ளோவுக்கு ஒரு லைக்கு. இதுக்குள்ளே என்னடா இருக்குது? பேஸ்மெண்ட் கீ. இந்த பேஸ்மெண்ட் கீயை வச்சு ஓப்பன் பண்ணோம். கீழே கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல, பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்மெண்ட் எஸ்கேப்னால் அது பள்ளம் போட்டு ஒரு சுரங்க பார்த்துருக்கோம். அந்த சுரங்க பாத்தில் தான் தப்பிச்சு ஓட போகிறோம். ஒன்றுமே இல்லையா இதுக்குள்ளே? என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்கோ. சரி வாங்க, இந்த சைடு போய் கட்டெல்லாம் வச்சு விட்டுலாம். இந்த நாகமண்டை எங்கன்னே தெரில, சைலண்ட்டாக இருக்கிறானே. சைலண்ட்டாக இருக்கிறவனு தான் வைலண்ட்டாக இருப்பான். அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். நாகமண்டை கிட்ட அதை சொன்ன உடனே வந்துட்டாங்க நாகமண்டை. அடடா நாகமண்டையே, அவனுக்கு ஏன் நம்ம நாகமண்டைன்னு வச்சோன்னா, அவன் பார்க்கறதுக்கு நாகம் பாம்பு மாதிரி இருக்கிறான். ஒயிட் கலர் பாம்பு. அவன் பனை மரத்தில் பாதி இருக்கிறாங்க சைட்டு. பாம்பு கூட நீட்டாக இருக்கும். ஸோ அவனுக்கு நாகமண்டைன்னு வச்சுருக்கோம் பேர். அவன் வீடு பெயிண்ட் அடிக்கும் போது தலையில் பெயிண்ட் ஊற்றிக்கிச்சு. இந்த கிராணி பார்த்தீங்களா, ஆஹா டிடிஜி இங்கே தான் இருக்கே, அவனை நான் பிடிச்சிட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருக்கான், இல்லை வந்துட்டு இருக்கா. அவள் இருக்கா கூட இல்லை, இருக்கா தான். கைஸ், யாரெல்லாம் நருட்டோ பார்ப்பீங்கோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் நருட்டோன்னு போடுங்கோ. நான் ஏன் இவன் சம்மந்தமே இல்லாமல் சொன்னிருக்கிறான்னு பார்க்காதீங்கோ. சும்மா ஏதோ வீடியோவில் அப்படியே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லினுக்கிறேன். சரி வாங்க, இப்படிக்கா போய் இங்கே லேட்ரு மேலே இங்கே கட்டையை உடச்சி விடணும். ஏறணும். இது பார்த்தீங்களா, நம்ம இந்த கிராணி 2ல் வர மாதிரி இல்லை.
நம்ம அந்த ஹெலிகாப்டருக்கு பார்த்து ஏறுவோமே அதுமாரி இல்லை, இது வந்து அனிமேஷன் மாதிரி. கிராணி 2ல் நம்ம ஏறும்போது கைஸ் பார்த்தீங்கன்னா கிராணி இஸ்தடிப்பா, கால் பிடிச்சி இஸ்துருவா பின்னாடி வந்து. இதில் அப்படி பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்த இவ்வளோ தூரம் வந்து கிராணி நம்மளை அடிக்க மாட்டா. நான் விண்டப் கீ அவ்வளோதான், ஹேமருக்கு வேலை யூஸ் பண்ணணும், வந்து எடுத்துக்கலாம் அப்புறமா. கீழே குதி. நல்ல வேலை யாருமே இல்லை. விண்டப் கீக்குள்ளே தான் கண்டிப்பாக ஷார்ட் கன் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய அட்டெம்ப்ட் பண்ணிட்டோம். எப்படி பார்த்தாலும் விண்டப் கீ இந்த இடத்துல தான் கண்டிப்பாக ஷார்ட் கன் இருக்கும். நான் அச்சு சொல்கிறேன், சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் கிட்ட போய் சுடலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக தூரத்துலேருந்து தான் சுட்டாகணும். நீங்கள் தூரத்துலேருந்து சுட்டால் தான் இது வந்து அந்த அந்த ஸ்டாச்சு நின்றும் கைஸ். நீங்கள் சுட்டுட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சுட்டுட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டாச்சு நின்றும். இது ஸ்டாச்சு ரெண்டுமே சுட முடியல. இதில் ஒரு கொடுமை என்னன்னா முன்னாடி போயிட்டு அந்த புல்லட் எடுக்கணும். 2 புல்லட் தான் இதில் ஒரு கொடுமை. கரெக்டாக சுட்டுறா. ஒன்று சுட்டாயிடுச்சு, இன்னொன்று சுட்டாயிடுச்சு கைஸ். ஒன்று எடுத்துடா. நல்ல வேறு ஒரு ஆமோ எடுத்துட்டோம். அடங்கையால் கார்கி யாரா கிட்ட தூக்கி போடுறா. கார்கி ஷார்ட் கன் எடுத்துன்னு போயிட்டு வெளியே அவனா வந்தா அவன் மண்டையிலே விடுவான் ஷார்ட் கன்னை தூக்கி. ஷார்ட் கன் இல்லை, அவன் மண்டையில் புல்லட்டை விட்டுடலாம். சரி வாங்க போகலாம் வெளியே. அடடா இது நிறையா பக்கு. இது நிறையா இந்த கேமில் வந்து பக்கு நிறையா இருக்குது. ஒரு டைம் நாங்கள் அட்டெம்ப்ட் பண்ணும்போது எல்லாமே கிடச்சிச்சு கைஸ். கடைசியில் பார்த்தா கார் பேட்ரி கிடச்சிச்சு, பட்டு 5 செகண்டில் டிஸாப்பியர் ஆயிடுச்சு கைஸ். நாங்கள் எடுத்துக்குள்ளேயும் கிராணி டாடா செம்மடி வாங்கினா. நம்ம சுட்டதும் இல்லாமல் தலை போய் செவுத்தில் சொருகிச்சு. செம்மடி கிராணிக்கு. இன்னும் நெக்ஸ்ட் யார் வாங்கடா. இப்போ கன்று இருக்குது, கையில் கன்று இருக்குது, ஆனால் புல்லட் இல்லையே. கன்று இருக்குது, புல்லட் இருக்கும் போது எவனும் வரமாட்டாங்க. எப்படியோ கிராணி வந்து சத்தம் கேட்டு வந்திருப்பா. ஆஹா இங்கே தான் இருக்கானா இவன், டிடிஜியை சுட போகிறேன்டா. இங்கே வேறு நாகமண்டை வந்துன்னுக்கிறான். அவன் பார்த்தீங்களா கோளாராக சைக்கோ மாதிரி நடக்கிறான். இவன் சைக்கோ தான், ஒரிஜினல் சைக்கோ தான் இவன். பாருங்களேன் இப்படி உக்காந்துக்கும் போது கூட எப்படி உக்காந்துன்னுக்கிறான். இவனுக்கு பழக்கம் ஆயிடுச்சு போல இருக்குது இந்த மாதிரி உக்காறது. அவன் முதுகு வஞ்சிக்கிடுச்சு, அதனால் நம்ம சுடலை, அவன் முதுகு வஞ்சிச்சு. இப்போ அவன் செத்து மறுபடியும் உயிரோடு வந்தால் தான் அவன் முதுகு சரியாகும். பாருங்கள் முதுகு வந்துச்சு, அதனால தான் அப்படி வீண்ட்டுக்கிறான். கை ரெண்டும் காக்கா இஸ்துன்னு போன மாதிரி வீண்ட்டுக்கிறான் கைஸ். காக்கா வலி வந்த மாதிரி வீண்ட்டு இருக்கான். இதுக்குள்ளே என்னதான் இருக்குது. ஆஹா இங்கே தான் இருக்கா டைமண்டு, எனக்கு வேணுமே. அதனால தான் பேஸ்மெண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியும். சரி வாங்க போகலாம். இவன் அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரத்தில் அவன் மறைஞ்சிடுவான். மறைஞ்சி மயிலும் உயிர் தெழுந்து வருவான். சரி வாங்க எதுலேயும் வரான். அவனுக்கு தலையிலே போடுவான் கண்ணை தூக்கி. அடடா என்ன இவன், நான் எப்போ பார்த்தாலும் கண்ணை தூக்கி சொல்லுங்கிறேன். புல்லட்டை போடுறதுக்கு கண்ணுன்னு சொல்லுங்கிறேன் கைஸ் நான். சரி வாங்க கீழே போயிட்டேன். என்ன இருக்குது ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். என்ன இருக்கு ஆமோ எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நல்லதான். எவன் எதில் வந்தாலும் கைஸ் நம்ம வந்து ஒரு விஷயம் சொன்னோம். அடிக்கடி வந்தீங்கன்னா இந்த கேமில் கிராண்டியும் கிராண்ட்பாவும் பக் ஆகிடுறாங்கோ. ஒரே இடத்துல நின்றுடுறாங்க கைஸ். இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து இந்த பாத்ரூமில் வந்து கிராணி நின்றுடுறான். சரி கன் எங்கே தானே வச்சோம், கன் எடுக்கலான்னு போனால் தலைமையிலே போடுறா கைஸ். நின்று கன் எடுக்க இப்படி தானே வரணும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நிற்கிறாவோ. நல்ல வேலை எவனும் வரல. இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். என்ன இருக்கு லிவரு. அடடா மொட்டையன். அடங்கொய்யால மொட்டையனோ நான் தான் வேட்டையனானு தான். இப்போ உன்னை பிடிக்கிறேன் படுறா வேட்டையாடுறதுக்கு. அடங்கொய்யால மாட்டிக்கணுமே அவன் சொன்ன மாதிரியே. நாகைஸ் இது அவன் சொன்ன மாதிரியே மாட்டிக்கணும். சரி அவன் பார்த்துக்கலாம். இவன் மொட்டை தானே, இவன் ஒரு பெரிய ஆளே இல்லை. இவன்லாம் ஒரு மொட்டை, அதுவும் கிழவன். சாதாரண சின்ன வயசு மொட்டை கூட இல்லை, பெரிய வயசு மொட்டை. இவனுக்கு எத்தனை வருஷமாக மொட்டை இருக்குதுன்னு கூட தெரில இன்னி வரைக்கும். ஐயோ சின்ன வயசில் இருக்கும்போது அவன் தலையில் ஒரு தேங்காய் இருக்குது. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தேங்காய் மண்டை அப்புறம் போண்டா தலையன் 2 பேர் இருக்கிறாங்கோ. அவனுக்கு வந்து இவன் தலை மேலே வந்து கோகனட் வத்தலாம் போண்டா தூக்கி வருது தலையில் வச்சுட்டானுங்கோ. இவன் தலை சொட்டையாயிடுச்சு. கிராணி அந்த சொட்டையை எடுத்துட்டு அப்படியே அந்த முடியை டாக்டர்கிட்ட எடுத்துன்னு போனான். டாக்டர் என்னான்னு பார்த்தா ஸ்லெண்ட்ரினாவோட ஃப்ரெண்ட் யாரோ. அவனா பண்ண வேலையில் இவன் மொட்டை இன்னும் கொஞ்சம் இருந்த முடி கூட மொட்டையாயிட்டான், ஒரிஜினல் மொட்டையாயிட்டான். ஸ்லெண்ட்ரினாவோட ஃப்ரெண்டு பார்த்து விட்ட வேலையில்
என்ன பண்ணியிருக்கிறா கைஸ், ப்ளீச்சிங் பவுட்ரு எடுத்து கொஞ்சோண்டு கலக்கிட்டு அப்புறம் என்ன நான் சொல்கிறதும் பாருங்கள், என்ன நான் சொல்கிறான் பாருங்க. இவன் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னுங்கிறான்னு நினைக்காதீங்கோ. தான் நம்ம ஊர்ற கதை. பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கும். சொல்கிறேன் பாருங்கோ. ப்ளீச்சிங் பவுட்ரு, கம்ஃபோர்ட்டு, அப்புறம் வாஷிங் மிஷின் பவுட்ரு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிவிட்டு தலையில் போட்டுக்கிறான், மொட்டையன் தலையில். அதினாச்சி மிக்ஸ் ஆகி அவன் மொட்டையில் இருக்கிற மொத்த முடியும் வச்சுக்கின்னு வந்துச்சு. ஒரிஜினல் மொட்டையாயிட்டு அவன் அந்த பொண்ணை அச்சு போட்டு வந்துருக்கிறான். மொட்டையன் வெறி ஆகிட்டு குரோபார் எடுத்து தலையில் விட்டு வந்துட்டுக்கிறான் அந்த பொம்பளைக்கு. சரியான அடி கைஸ். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்கோ. சரி வாங்க மேலே ஏறிட்டு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. மறுபடியும் என்ன ப்ரோ இருக்க போகுது? பார்த்துக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ ஆக போகுது? ஹேம்மர் தானே ப்ரோ. நான் சொன்னது தான் ப்ரோ. அது எடுக்கு தான் ப்ரோ வந்தேன் என்ன இருக்குதுன்னு சொல்லி. என்ன ப்ரோ இப்படி நக்கல்லாம் பண்ணுற நீ என்னை பார்த்து? ப்ரோ உன்னை கலாய்க்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது பாரு, அந்த மாதிரி சந்தோஷம் அது. அது ஏன் ப்ரோ உங்களுக்குலாம் மட்டும் அப்படி தோணுதுன்னே தெரில. சரி விடு ப்ரோ, பார்த்துக்கலாம்னு சொல்லினே இருப்பேன். அந்த நேரத்தில் வீரர்கள் சொல்கிற வார்த்தை பார்த்துக்கலாம். லாஸ்ட் டே போனாலும் நம்ம ஜெயிப்போம். பார்த்துக்கலாம். ரிவர் போட்டு தந்தாச்சு, டைமண்டை எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, எப்போ மரியாச்சு, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ஜீம்பும்பா டெக்னிக். சரி வாங்க. அதான் ப்ரோ அந்த ஸ்லெண்டர் பண்ணிக்கிறான் பாரு அவனோட சவாப்பட்டி. நம்ம சுடல அவன் சாவப்பட்டியிலேருந்து மறுபடியும் உயிர் தெளிந்து வந்திருக்கான். அவன் சுடல அவனே போய் சாவப்பட்டி மூடின்னு படுக்கணும். அந்தளவுக்கு அவனை கொடுமை பற்றி விட்றோம். அவன் கொடுமை பற்றி இல்லை, அவன் மென்டல் டார்ச்சரில் எதனா பண்ணிட்டு அவன் போயிட்டு போலீஸ்கிட்ட மாட்டாமல் உள்ளே ஒஞ்சின்னு நானே செத்துட்டேன்டா, என்ன போய் ஏன்டா இப்படி எழுப்புறீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் அந்த சாவப்பட்டி மூடின்னு பத்துக்கணும். அந்த அவ்வளோ ஆசையா இந்த டைமண்ட் திருடின்னு வந்து வச்சுருக்கிறானே, இன்னுமே அந்த போலீஸுங்கெலாம் தேடினுக்கிறானுங்கோ. யாரா இந்த டைமண்ட் எத்தனை போது அவன் மட்டும் என் கையில் கச்சான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்கோ. கிராணி வேற இந்த வேலை சொல்லுது நம்ம தான் ஏய் நான் தான் திருடின்னு வந்த உனியா அது நீ போலீஸ் சொல்லுவியா முடிஞ்சா வெளியே போனியான்னு சொல்லுது நம்மக்கிட்ட. ஐயோ கிராணி நீலாம் ஒரு ஆள். ஐயோ நீ வந்து போய் எப்படி திருடின்னு வந்தேன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் ஏதோ மாஸ்டராக பிளான் போட்டு தான் திருடின்னு வந்திருக்கு கிராணி. அதுக்கு இப்போ நம்மளை தூக்கின்னு வந்துட்டுக்குது, இவனை சூப்பு வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் நம்மளை போய் வைக்க முடியுமா? நான் தான் பாஷா வச்சேன். பாஷாடா, மாணிக் பாஷா. இந்நேரம் நான் என்னோடய ஆட்கள் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காமல் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இந்த கழுவி ஏதோ ஒரு ஜூட்ஸு ஏதோ யூஸ் பண்ணியிருக்குது. நம்ம நருட்டை பார்க்கறதுனால தான் இப்படி சொல்லுங்கிறான். ஏதோ கிளவி ஏதோ பண்ணி வச்சுக்கிறான், சூனியம் ஏதோ பண்ணி வச்சுக்கிறான் இந்த வீடு கண்டுபிடிக்காத மாதிரி. இல்லைனா நம்ம ஆளுங்க இனத்துக்கு வந்து இந்த கைது பண்ணி இந்த போடு ஸ்லெண்டர்மேன் இடுப்பாட்டுன்னு வரான் அவன். கோலார் சைக்கோ. அவனுக்கு 2 பேருக்கும் தலையில் போட்டோம். நம்ம தான் பாஷா வச்சேன், நம்ம குறி என்றைக்கும் தப்பாது. வேட்டையனோ நான் தான் மொட்டையனோ நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு போனேன். எங்கே அவன் பார்த்தீங்களா? எவ்வளோ பக்கு, உள்ளே வரத்துக்கே முடியல என்னால். இந்த மாதிரி பக்கானா நம்ம எப்படி ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணுறது? அதுக்கான காரணம் இந்த கிளவி போட்ட சூனியம் தான்டா. ஐயோ சூனியம் தெரிஞ்சு நம்ம ஒரு நாள் எப்படியாச்சு இந்த கிராணி இதை டவுன்லோட் பண்ணி நம்ம மைண்ட் கிராஃப்டில் போடலாம். போட முடிஞ்சா போடலாம். ஐயோ இந்த கிராணி வேறு தூங்கி நேரிட்டோம் கொஞ்ச நேரம். ரெஸ்டிஸஸ் எடுத்துன்னு போய் நம்ம கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக ஹேண்டில்னு ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் இருந்தால் தான் இவன் பார்த்தீங்களா, இவன் சொல்கிற லாஜிக்கே இல்லாமல் பண்ணுவானுங்கோ. ஒரு 2 ஹேண்டில் இருந்தால் தான் திறக்க முடியுமா, ஒரு ஹேண்டில் இருந்தால் திறக்க முடியாதான். என்ன மாதிரி கதை விட்றானுங்க பாருங்கோ. கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றானுங்க. கட் பண்ணி விடு. என்னது ப்ரோ கேட்டேன்? கொஞ்சம் ஒரு புயல் மாதிரி. அது என்னது ப்ரோ? அது எங்கே ப்ரோ புயல் வந்துச்சு? நீ பார்க்கலையா ப்ரோ? நீ அதெல்லாம் நான் பார்க்கல ப்ரோ புயல்லாம். பார்த்தவங்களாம் கரெக்டாக கமெண்டில் பின் பண்ணுங்க. என்ன ப்ரோ புயல்? ஒருமே புரியலையே ப்ரோ. ஏதோ புயல் வரும் பாரு ப்ரோ, நீ அப்போ பார்ப்ப. சரி ப்ரோ நம்ம ஒரு அது புயலுக்கு ஏற்ற ஒரு சாங் போட்டலாம். வருது விலகு வெங்கை வெளியே வருது. எப்படி ப்ரோ சாங்கே? அதான் ப்ரோ இருந்துச்சு. சரி வாங்கோ. இங்கே என்ன இருக்குது? இங்கே தான் இருக்குது ஸ்க்ரூ டிரைவர். இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே கலட்டி விடணும்.
பார்த்தீங்களா கரெக்டாக இவனுங்க சோதனை பண்ணுற பார்த்தீங்களா ஏஞ்சிக்கும் போது கரெக்டாக காமிக்கிறானுங்க சோதனை. எப்பா எப்படியோ ஒன்று குத்தானுங்களே ஸ்க்ரூ டிரைவரு. இது கூட எங்கன்னா எடுத்துகிட்டு போய் சொறி வச்சுட்டு நம்மளை கிராண்டிக்கிட்ட நல்லா மாட்டி விட்டு அடியவங்க வச்சுருப்பானுங்கோ. இப்போ ஒரு அட்டம்ப்டில் அப்படி தான் கார் பேட்ரி எடுக்கிறேன், 5 செகண்டில் டிஸ்டர்பர் ஆயிடுச்சு. வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ளே ப்ரோ இன்னொன்று என்ன பக்குனா ஓடிலாண்டப்பா இவன்கிட்ட மாட்டினா இந்த நாகமண்டை அவனுக்கு கை வந்து 8 அடி இருக்குது. ப்ரோ போயிட்டு நீ அப்படியே கன் நான் ரூம் வெளியிருந்தே அவன் தூக்கி அடிப்பான் நம்மளை. ரூம் வெளியிருந்தே கழுத்தை பூச்சி தூக்கி போடுவான். ஐயோ அவன் நாகமண்டிக்கிட்ட மாட்டினோம் நம்மளை சோலி முச்சிடுவான். சரி சும்மா கை வீசின்லாம் போகக்கூடாது. பேஸ்மெண்ட்க்கு ஏற்றுன்னு போனால் இந்த சென்டினா வேறு வந்து ஆட்டம் போட்டுனுக்கிறான் நம்ம முன்னாடி. இந்த சைடு கிராணி, இந்த சைடு நாகமண்டை, 2 பேர்கிட்ட தப்பிக்க முடியாது. ஆனால் கிராணிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். மொட்டையன் வந்தான், அவன் சரியான ஆளு கைஸ். அவன் நான் தான் மொட்டை நீ தான் மொட்டைன்னு அச்சுக்கிறானுங்க 2 மொட்டையும். சிலிண்டினாவோட புருஷனும் அப்புறமா இந்த மொட்டையனும் அச்சுக்கிறானுங்க. டேய் நான் தான்டா மொட்டை, டேய் இல்லைடா நான் தான்டா மொட்டை, உன்னோட கை நீட்டு நான் தான்டா மொட்டை அப்படின்னு வச்சுக்கிறானுங்கோ. இவனுங்க 2 பேரில் யார் மொட்டைன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்கோ. எனக்கு தெரிஞ்சு உண்மையான என்னோடய ஓட் பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய மொட்டை தான். பழைய மொட்டை அந்த பீச்சிங் பவுட்ரு போட்ட மொட்டை தான். ஏன்னா பண்ண சம்பவம்லாம் கொஞ்சம் நெஞ்சமா கைஸ். நம்மளை மாதிரி எத்தனை பிளேயரை அடிச்சிருப்பான் அந்த மொட்டையன். ஒரு பிளேயர் 2 பிளேயர் அடிச்சிருப்பான், எத்தனையோ பிளேயர் அடிச்சிருப்பான். இந்த மொட்டையும் சொட்டையும் வந்து நின்றுக்குதுங்க ஆனவொன்னா இங்கே முன்னாடி சரியானதுங்களாகுதுங்க. போதுங்களா அப்புறம் நான் இப்படிக்கா போகலான்னு பார்த்தா அந்த வந்துட்டான் கைஸ் அந்த நாகமண்டை. ஓடிலாம் நம்ம எப்படி ஐயோ கீஞ்சிது ப்ரோ. சொன்னல ப்ரோ இந்த மொட்டையாக இருக்கிறான் பாருங்க, சரியான மொட்டை. திருட்டுக்கிழமை கண்ணே திராத மாதிரி போவான். ஏன்ச்சோன கழுத்து பூச்சி அடிப்பான் இவன். சரியானவன் கைஸ் இவன். நம்ம பின்னாடியே போயிட்டுருப்போம் கைஸ். நம்ம இப்படியே ஓடிடலாம், இவன் இப்படியே நேராக பேக் மாதிரி போயின்னுக்கிறான், ஓடிடலாம் அப்படியே போயின்னு இருப்போம். திடீர்னு ஆஹா அப்படின்னு கழுத்தை தூக்கி அடிப்பாங்க கைஸ். கழுத்தை தூக்கி இல்லை குரோபார் தூக்கி மண்டையில் சொல்லிட மாட்டானா. ஐயோ ப்ரோ அதெல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. அந்த ஹாக்கியில் ஒரு வளையல் மாதிரி இதெல்லாம் கயிற்றுல போட்டு இஸ்துப்பாவன். கழுத்தில் போட்டு இஸ்து நம்மளையும் மொட்டையாக்கலான்னு பார்ப்பான். 5 டே நம்ம மொட்டை செத்தோம் நம்மளை மொட்டையாக்கிடுவான். ஸோ நம்ம 5 டே சாகக்கூடாது இவங்கக்கிட்ட. ப்ரோ நம்ம சத்தோன்னா நம்ம மண்டையை மட்டும் அவன் எடுத்து ஷேவிங் பண்ணி முடி வெட்டுற கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருவான் அவன். கேவி என்ன பண்ணுவா, மிச்சக்கிற எலும்பு எல்லாத்தையும் வச்சு சூப் செய்வா. நாகமண்டை என்ன பண்ணுவான், எலும்பு வச்சுன்னு சிலிண்டர்னா கூட இப்போ சிலிண்டர் பண்ணிக்கிட்ட இங்கே பார்த்தியா உனக்காக பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொன்னிப்பான். நான் பண்ணுறது வந்துச்சுங்களா இந்த நாகமண்டை பாருங்களேன், ஸ்காலர் சைக்கோ கை தூக்கினே வருவான். அவனுக்கு வந்து புஷ்பான்னு நினைப்போம் மனசில். புஷ்பாராஜ் நான் தான் புஷ்பராஜா. புஷ்பராஜுக்கு எவ்வளோ முடி இருக்குது, இவன் தலையில் ஒன்றுமே இல்லை. இவன் புஷ்பா நான் தான்டா புஷ்பா அப்படின்னு நந்துன்னு இருப்பான் இவன். தற்கூரி சிறான இந்த நாகமண்டை வந்து தற்கூரி. புஷ்பராஜ்னு இந்த புஷ்பா படம் 2 பார்த்துட்டு வந்துட்டு அது கூட எப்படி பார்த்தான்னு தெரில, ஃபோனில் தான் இறக்கி பார்த்துருப்பான். இவனுக்கு தேட்டர் போனால் தான் இவன் தான் டைமண்ட் திருடின்னு வந்துக்கிறாங்களே. இவனை அந்த தேட்டர்லேயே இவனை சமாதி கட்டியிருப்பாங்கோ. ஆனால் தேட்டர்லாம் போயிருக்க மாட்டான். இந்த கிராணி பொண்ணு இருக்குது, கிராணி பொண்ணு இல்லை அது கிழவி இருக்குது, கிராணி கிழவி. அதுக்கிட்டேருந்து ஃபோன் அச்சு பிடுங்கி இவன் வந்து புஷ்பா படம் இறக்கியிருப்பான். இதுக்கு எங்கேருந்து நெட்டு இருக்குதுன்னு கூட தெரில, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கூட தெரில. ஆனால் எப்படியோ ஒன்று திருட்டுத்தனமாக எங்கேருந்தோ இறக்கிட்டு இருக்குதுங்க புஷ்பா படத்தை. அடடா மாட்டிச்சு பாரு கண்ணு மாடா. அங்கே 2 பேரையும் செஞ்சு விட்டுடலாம் ப்ரோ. ஒரே ஒரு புல்லட் தான் ப்ரோ இருக்குது, பார்த்துக்கலாம் ப்ரோ. அங்கே புல்லட் இருக்குது, அந்த தைரியத்தில் தான் ப்ரோ, அந்த தைரியத்தில் தான் ப்ரோ சொல்கிறேன். எராசியமாக ஒரு புல்லட்டு சூற விட்றா 2 பேரையும். என்ன ப்ரோ ஒரே புல்லட்ல 2 பேர் பார்த்துட்டாங்க. அதான் கைஸ் நம்ம டெக்னிக். பாடா 2 பேர் போய் சொருகினாங்கல்ல அப்படியே டப்பாக்குன்னு. 2 பேரும் அண்டர் பெல்ட் அடிக்கிறாங்க ஒரே அண்டர் பெல்ட்டா. என்ன ப்ரோ நீ விட்ட பேக் பெல்ட் வச்சிருக்க போகிறதா அவங்கள அண்டர் பெல்ட் அடிக்கிறாங்க. அடடா இவனுக்கு யாரா இவனுக்கு பக் பண்ணி விட்றானுங்க. அடடா கொய்யால டேய் முடிச்சு விட்ருவேன் அவங்கள. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க பக் பண்ணிட்டு இருந்தா. இவங்க 2 பேரும் ஏஞ்சி வந்து எங்களையாடா மொட்டையன் சொட்டையன் வேட்டையன்னு சொன்னேன், அவனை முடிக்கிறோம் பாடுறா இப்போ அப்படின்னு முடிச்சிட்ருப்பாங்க. அதான் நம்ம வந்து எப்படியோ வந்து கடவுளோட அருள்லேருந்து எப்படியோ வந்து அப்படி வந்து அது எப்படியோ வந்து தப்பிச்சிட்டான். சரி வா நம்மளுக்கு வந்து இன்னும் ஹேண்டில் வந்து கிடைக்கணும். என்ன ப்ரோ குரல் ஹே அப்படின்லாம் பண்ணுறீங்கோ? என்ன பண்ணுறது, கேவி கூட வேற கூப்பிட்டேச்சு சூப் வேடா வேடான்னு.
அது ஏதோ தொண்டையை பண்ணி விட்டுருக்கு சூனியம் வச்சு. ஏதோ நின்று என்ன சொன்னேன் அதே லஞ்சுக்கு நான் போயிருந்தேன் எனக்கே தெரியாமல் எங்கள் ஸ்கூலில் வச்சு விட்டுச்சு. உங்கள் ஸ்கூலில் ஏதோ பண்ணிட்டு இருக்குதா ப்ரோ அந்த கிளவி ப்ரோ சரியான இன்னைக்குன்னு பார்த்தேன் நான் ஸ்கூலுக்கு எதுன்னு போகலான்னு வச்சு இந்த சாப்பாடில் ஏதோ கலந்துட்டுக்குது. கிளவி எப்படி ப்ரோ உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு? ப்ரோ நான் சும்மா சொல்லணும்னு நினச்சினுக்கிறியா? அது எப்படியோ டெலிபோர்ட் ஆகி வந்துக்குது அது. உங்கள் வீட்டு கிச்சனுக்கு வந்து ஏதோ பண்ணி விட்டுக்குது இவரோட லஞ்சில். எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ மந்திரம் போட்டுக்குது. ஏய் சிலண்டினா, ஏய் பைத்தியக்காரி சிலண்டினா, உன்னோட புருஷனே ஓட விட்டவன் நான். என்ன 8 அடிக்கிறான் உயரம் அவன். பனைமரத்தில் பாதிக்கிறான் அவனே ஓட விட்டேன். உன்னை ஓடுற ஒருத்திக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னா உன் புள்ளையும் நான் கொண்டுட்டேன். உன்னோட புள்ள இருக்கிறான் ஒரு 8 கால் பூச்சி அவனையும் கொண்டுட்டேன் நான். கிராணி பார்ட் 2ல சொல்கிற மாதிரி கிராணி 2ல நம்ம அவனை கொண்டுட்டோம். நீ வேணா என் நம்பலன்னா டிடிஜி கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. அப்போ புள்ளையை விட்டுடுறேன், உன்னையும் புருஷனையும் விட்டுறேன். நீ சப்ஸ்கிரைப் பண்ணல அவ்வளோதான். நீ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணானாலும் உன்னோட புள்ளையை நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொன்னிருப்பேன் அந்த வீடியோவில். நீ வேணா மறக்காமல் என் சேனலில் போய் பாரு ஸ்லெண்ட்ரி. நான் கிராணி சாப்டர் 2 போட்டிருப்பேன், அதில் போய் பாரு. உன் புள்ளையை கொண்டுட்ருப்பேன். அவன் தாத்தா பாத்தி 2 பேரையுமே பொச்சிருப்பான். அங்கேயே பொச்சிட்டு அவங்களோட ஹெலிகாப்டர் தூக்கி ஓட்டிருப்பேன். அவ்வளோதான், இந்த கேம் பிளே முடிய போகிறது. அப்படி ஒன்றா பக் பண்ணி பிடிச்சி அடிச்சிருவா, இல்லைனா அந்த பாத்ரூம்லேருந்து ஓடி வந்து அடிப்பான் நம்மளை கிளவி. ஸோ நம்ம இப்படியே ஓடிடலாம். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். அது இல்லாத விடையும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் முக்கியம். வியூஸ் கூட முக்கியம் கைஸ். நம்ம வந்து லைக்கும் வியூஸும் சப்ஸ்கிரைபும் 3 மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஷேர் கூட பண்ண சொல்ல, இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனா லைக் சப்ஸ்கிரைப் ஈஸியாக போட்டுடலாம். 5 செகண்ட் கூட ஆகாது. 5 செகண்டில் ப்ரோ 2 செகண்டில் முடிஞ்சா போட சொல்லுங்க. கரெக்டாக 2 செகண்ட் தான் ப்ரோ ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ, லைக்கும் போட்டுருங்கோ. அவ்வளோதாங்க கைஸ் இந்த கேம் பிளே. அன்டில் தென் பாய் ஃப்ரம் டிடிஜி கேமிங். பாய் 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 பாய்.